அந்த வகையிலே அவை இல்லாமல் மருத்துவ பீடத்துக்கும் இதை ஒழுங்கு செய்த இந்த துறையினருக்கும் என்னுடைய அன்பான நன்றியையும் வணக்கத்தையும் இதிலே கலந்து கொண்டிருக்கின்ற எல்லோரும் ஒரு வகையிலே பாக்கியசாலிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். அது குறிக்கலாம் சில டைம் வச்சுக்கிறீங்களா? சரி, ஓகே, நன்றி. வணக்க மக்களை, நீரிழிவுக்கு எதிரான மாபெரும் உணவு போராட்டம் என்ற துணைப்பொருளிலே இன்றைய நாளிலே யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்திலே விசேட கருத்தரங்களும் உணவு திருவிழாவும் இடம்பெற்றது. அது சம்பந்தமான காட்சிகளைத்தான் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கின்றோம். ஏராளமான பிரமுகர்கள் இங்கே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள். மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்களும் ஏனைய துறைகளைச் சேர்ந்தவர்களும் மாணவர்களும் பொது அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் பொதுமக்களும் என ஏராளமானவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள். அது சம்பந்தமான முழுமையான காணொலியாக இந்த காணொலி அமைகின்றது. இந்த காணொலியை பாருங்கள், உங்களுக்கும் பயனுள்ள காணொலியாக அமையும். இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பகிர்ந்து கொள்ளக்கூடிய காணொலியும் பலரை சென்றடைவதன் மூலமாக பலருக்கு பிரயோசனமாக அமையும். எனவே தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு இணைந்திருப்போம். தற்போது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் உணவு திருவிழா நடைபெறும் இடத்தை நோக்கி பிரமுகர்கள் விரைந்து கொண்டிருக்கின்றார்கள். உள்ளே சென்று பார்க்கலாம் என்ன நடக்கப் போகின்றது என்பது, என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்கலாம். அங்கே வந்திருக்கக்கூடிய உணவு செய்திருக்கக்கூடியவர்களோடு நாங்கள் உரையாடப் போகின்றோம். என்ன சாமானங்கள்? பேரிச்சம்பழம் உண்டுன்னா இது பேரிச்சம்பழம், கடலை, எள்ளு, கருத்த கயிறெல்லாம் போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி செய்திருக்கோம். இது நல்ல கொஞ்சம் அந்த வயசு போனாக்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நல்லா கடிச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி. நீரிழிவுக்கு நாங்கள் இதில் சீனியும் சுகரோ சேர்க்கையில் சர்க்கரையை சேர்க்காம பேரிச்சம்பழத்திலேயே அந்த பழம் அயன் நுழைஞ்சது தானே, அதையே வச்சு நாங்கள் அகத்துணிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறோம். சரி, அது ஒன்று 50 ரூபா. ஒரு டிக்கெட் 50 ரூபாய்க்கு எடுத்தா ஒன்று 50. இதை விட வேற என்ன வச்சுக்கிறீங்க? இதுல உளுத்தங்களி இருக்குது. உளுந்து அரிசி மாவுல அரைச்சி உளுத்தங்க மாவு எடுத்து அதுல தேங்காய் பாலும் எள்ளும் கலந்துருக்கிறோம். கலந்து களி மாதிரி இப்படி ஒரு வடிவங்களில் செய்து கொடுக்கக்குள்ள சிறியாக்களும் சரி பெரியாக்களும் சரி. இதுல நாங்கள் இதுலேயும் சுகர் சேர்க்கையில நாட்டு சக்கரை சிறிய அளவு தான் சேர்த்திருக்கோம், கூட சேர்க்காம. அது அதோட இந்த அளவு சாப்பாடுக்கு தான் இந்த அளவு பீஸ் வெட்டி வச்சு கொடுப்போம். இதுவும் சத்துமா. இதுல நாங்க தானியங்களை வறுத்து அரைச்சி மாவாக்கி அதை பேரிச்சம்பழம் தான் இதுக்கும் சேர்த்திருக்கோம். சுகருக்காக சேர்த்து தேங்காய் பூவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி செய்திருக்கிறோம். இது செமிபாடு பிரச்சனைகள் அப்படி இருக்குன்னு வயோதிபருக்கு அது நல்ல. இது அவையில் ஒரு நேரம் சாப்பாடு கெடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதுல இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் போசனை கூறுகளாக நிறைஞ்சி இருக்கிறதபடியே இதை ஒரு உருண்டை எடுத்துக்கொள்ளலாம் அளவா. அதுக்காக தான் செய்து காட்டியிருக்கு. இது நாங்க மதர்ஸ் கிளப் அங்கிறது மதர்ஸ் கிளப் ஊடாக தான் இந்த செயற்திட்டங்களை செய்கிறோம். இப்போ இது நாங்கள் ஒரு காட்சிப்பட்டில் செய்கிறோம். கிராமங்களும் நாங்கள் இந்த மதர்ஸ் கிளப் ஊடாக பிரிய சத்து மாதத்துக்கு செய்து பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கிறது. சரி சரி, நன்றி. இது என்ன விஷயம்? இது பயிரில் செய்த தானிய சுண்டல், காரத்துல செய்த தானிய சுண்டலா? சுண்டல் பயறு வேற என்ன சேர்க்கிறது? இதுல பயறு, தக்காளி, பிளம்ஸ், கச்சான், உப்பு, மிளகுத்தூள் எல்லாம் போட்டு நாங்க மிக்ஸ் பண்ணி செய்து சாப்பிட்டா நீரிழிவு நோய் வராது. நீரிழிவு நோய் வராது. இது வேக வைத்து செய்யறதானே, அதனால கொஞ்சம் இதா இருக்கு. சரி, இத பத்தி சொல்லுங்க. இது என்ன? இதுக்கு கொஞ்சம் சைட் டிஷ் மாதிரி விளிம்பிளிக்கா அப்படியே. இது சாண்ட்விச். இது பல்லாரை, கேரட், பீட்ரூட் போட்டு நாங்க நார்மலாவே நாங்க இதுதானே சாப்பிடுறோம். நாங்க மாய கிரீன் பட் அப்படிதான் நம்ம போயிட்டு சாப்பிடுறோம். இது வித்தியாசமா நீரிழிவு நோய் கட்டுப்படுத்துறதுக்காண்டி வெள்ளாரை, கேரட், பீட்ரூட் போட்டு நாங்க செய்திருக்கோம். சரி, இதெல்லாம் ஒன்றுதானே. இது சட்னியா? இது செய்யறதுக்கு சட்னி சோஸ் மாதிரி. அதுக்கு அது என்ன உள்ளது? கேரட் பேஸ்டா? சரி, நன்றி. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் இன்று நடைபெற்ற இந்த பெருந்திருவிழாவில் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலே இங்கே நடந்த உரையரங்கு மிக சிறப்பான விடயங்களை, சாதாரண மக்கள் அறிய வேண்டிய, கடைப்பிடிக்க வேண்டிய பல விடயங்களை அந்த உரையினோடு நாங்கள் கேட்டுக்கொண்டோம்.
அடுத்ததாக கவியரங்கிலே 2 கவிஞர்கள் பங்கு பெற்றினார்கள். உண்மையிலே மருத்துவத்துறையில் இருக்கிறவர்கள் நல்ல தமிழாற்றலும் கவித்துவாற்றலும் உடையவர்கள் என்பதும் அந்த கவித்துவத்தினோடு சிறப்பாக புலப்பட்டது. அடுத்ததாக இந்த உணவு திருவிழாவுக்கு வந்தோம். உண்மையிலே எங்களுடைய பழமை சொல்வார்கள், தொன்மை மறவியல் தோற்பென தொடரியல் என்று சொல்வார்கள். அவ்வியாற்றது தொன்மை மறவாத வகையிலே மிக சிறப்பான ஒரு உணவு திருவிழா. மிக நெருக்கடியான சூழலாக இருந்தாலும் எல்லா வகையிலும் மிக சிறப்பான சத்துணவுகள், பாரம்பரியமாக எங்களோட தலைமுறை அறியாத, எங்களோட தலைமுறைக்கு தெரிய வேண்டிய, அவர்கள் சாப்பிட வேண்டிய உணவு முறைகளை அற்புதமாக இவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். உணவு திருவிழாவிலே நானும் கலந்து கொண்டு சாப்பிட்டேன். நாங்கள் இப்பொழுது 50-60 வருஷங்களுக்கு முன்பு கேட்ட, சாப்பிட்ட, பழையின, கண்ட பல்வேறு உணவுகளும் இங்கே சிறப்பாக இடம்பெற்றிருந்தன. இதை நடத்திய இந்த மருத்துவக்கூட துறையினருக்கும், சமுதாய மருத்துவத்துறையினருக்கும், நீரிழிவுத்துறையினரும் என்னை பொறுத்தவரையில் அது மிக மகிழ்ச்சியும் அவர்கள் நிச்சயம் பாராட்டப்பட வேண்டியதில்லை. இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை அடிக்கடி இன்னும் பொது வழியிலே, கோயில் திருவிழாக்கள் போன்ற அல்லது வேறொரு பொது வழியிலேயும் இப்படியான விழாக்களை ஒரு குறைஞ்சது 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது நடத்தி பொதுமக்களை அங்கே அழைத்து இதை பற்றி ஒரு விளக்கத்தையும் கொடுத்து அதற்கு இந்த உணவுகளையும் பரிமாறினால் மிகச்சிறந்த ஒரு பலனை நாங்கள் பெறலாம். ஒரு நோயற்ற ஆரோக்கியமான சமூகத்தை நாங்கள் பெறலாம். நமது முன்னோருக்கு சலரோகம் இருக்கவில்லை, ஹார்ட் அட்டாக் இருக்கவில்லை, அவர்கள் மிகவும் ஆரோக்கியமாக இருந்தார்கள். அவர்களுக்கு உழைப்பும் அவர்கள் இந்த உணவும் அவருடைய மனநிலையும் தான் அதுக்கு காரணமாக இருந்தது. உண்மையிலே அவர்கள் மகிழ்ச்சிகரமாக இருந்தார்கள். தங்களுடைய வேலைகளை, பணிகளை செய்தார்கள். சத்தான உணவுகளை சாப்பிட்டார்கள். இயற்கையோடு இந்த நல்ல உணவுகளை அவர்கள் உண்டார்கள். இந்த காலத்தில் வருவது போல நவீனத்துவம் என்கின்ற பெயரிலே பல்வேறு வகையான உணவுகள் இன்று பயன்படும். அந்த வகையிலே அவை இல்லாமல் மருத்துவ பீடத்துக்கும் இதை ஒழுங்கு செய்த இந்த துறையினருக்கும் என்னுடைய அன்பான நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்லுங்க. இது வந்து என்னது? இது வந்து நாங்க வந்து விதக்கலை வச்சுக்கிறோம், குறும்பு குறும்பா வச்சிருக்கோம். இது வந்து கச்சாண்டு நிலக்கடலை விதை. நிலக்கடலையா? ஓ, இது வந்து பச்சை கடலை. ஓகே ஓகே. இது வந்து பொட்டு கடலை. ஆமா. இது வந்து மஞ்சள் கடலை. இது வந்து எள்ளு. இது வந்து பிளம்ஸ். அது வந்து பூசணி. அப்படியே வச்சிருக்கீங்க, பரத்து செய்து வச்சிருக்கீங்க. இது வந்து பதப்படுத்தி தான் வச்சிருக்கீங்க. சாப்பிடுற மாதிரி பதப்படுத்தி. அது அப்படியே சாப்பிடுறது அவ்வளவுதான். ஓ, சாப்பிடலாம். இப்போ ஒரு அளவா பஞ்சாமிர்தம் மாதிரி, அதாவது ஃப்ரூட்ஸ் எல்லாம் எல்லாம் இது வந்து இது வந்து நீரிழிவு நோய்க்கு இல்லமா? நீரிழிவு நோய்க்கு நார்ச்சத்து இருக்குது. அதிகம் அவங்க வந்து அதிகம் சாப்பிடக்கூடாது. சரி. இட்லி, இது வந்து பூசணி இட்லின்னு சொல்லுவோம். இது வந்து நாங்க இப்படி வளமையா இட்லிக்கு அரிசி உளுந்து எடுக்குமா போல அதோட சேர்த்து கேரட் கலவை, இது பீட்ரூட் கலவை சேர்க்கிறது, இதுல வந்து கீரை வெள்ளார கலவை சேர்க்கிறது, இதுல வந்து எல்லா மிரக்கறியையும் நாங்க கட் பண்ணி சேர்த்துருக்குறோம் அதோட சேர்த்து. இது ஒரு பூசணி இட்லி. இது வந்து நாங்க அவள் வளமையாவே சீனி சர்க்கரை எல்லாம் போட்டு ஒரு இனிப்புணவா தான் நாங்க ஒரு குயிக்கா செய்ய. இது அவல்ல செய்திருக்கிறோம். இது வந்து வீட்டு இலகுவா கிடைக்கக்கூடிய தக்காளி, பீன்ஸ், கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு அவளோட சேர்த்து செய்திருக்கிறோம். இது வந்து காரம் கொஞ்சம் கூடவா இருக்கு, பெரியாக்கள் சாப்பிடலாம். இது காரம் குறைவா சின்ன ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி செய்யும். சரி சரி. நீங்களும் கிலோ வச்சு தான் வந்துக்கிறீங்களா? சரி, ஓகே, நன்றி. வணக்கம். ஆரோக்கியமான வாழ்வை நோக்கி என்கின்ற துணைப்பொருளிலே நீரிழிவு சிகிச்சை நிலையத்தினரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சமுதாய மருத்துவத்துறையினரும் இணைந்து மேற்கொண்டிருக்கின்ற ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ பீடத்திலே நடைபெறுகிறது. அதிலே ஒரு உணவு திருவிழாவையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கிளிநொச்சியிலே இருந்து இங்கே வருகை தந்து ஆரோக்கியமான உணவுகள் பற்றிய விழிப்புணர்வை இந்த சகோதரிகள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இது மிகவும் பிரயோசனமாக இருக்கிறது. என்னென்னு கேட்டால், உணவாலே தான் பலருக்கு பலவிதமான நோய்கள், அது கொலஸ்ட்ரால் ஆகட்டும், நீரிழிவாகட்டும், ஒபேசிட்டி ஆகட்டும், எது எடுத்தாலும் உணவாலே வருகிற நோயாகத்தான் இருக்கிறது. எனவே உணவு பற்றிய விழிப்புணர்வை எங்கள் மத்தியில் ஏற்படுத்தினால்
நிச்சயம் ஓரளவுக்கு இந்த நோய்களை கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்திலே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கு இங்கே நூற்றுக்கணக்கான ஆர்வலர்கள் வருகை தந்து இந்த உணவு திருவிழாவிலே கூட கலந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சியை தருகிறது. இங்கே உணவை பெற்று சாப்பிடுவதோடு மாத்திரமல்லாமல் இந்த சாப்பாட்டு பழக்கம் எங்களுடைய வாழ்க்கையிலே கொத்துகை அடைகிற பொழுதுதான் இது முழுமையாக வெற்றி பெறும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இதிலே கலந்து கொண்டிருக்கின்ற எல்லோரும் ஒரு வகையிலே பாக்கியசாலிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். நன்றி. வணக்கம். இது கீரைப்புட்டு, வரகரிசி மாவில் தயாரிக்கப்பட்டது கீரைப்புட்டு. இது பாசிப்பயிறு கறி. இது சாமி அரிசி குலசாதம் கறி. என்ன நன்மை இதுல நன்மைகள் என்னன்னு சொன்னா, நாங்கள் பொதுவாக எடுக்கிறது அரிசி, குத்தரிசிமா, அரிசிமா, பச்சரிசி, மற்றது சம்பரிசி எல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்றோம். அதுல மாப்பொருள் கூடுதலாக இருக்குது. இப்போ இது நாங்கள் எடுக்க போறோம் சிறுதானியத்துல தண்டதானே. இது வரகரிசி கீரைப்பட்டு தானே. இது பாசிப்பயிறு கறி. அப்ப அதுவும் சாமி அரிசின்னு சொன்னா எங்களுக்கு சிறுதானியம் தான் எங்களுக்கு வருது. இது எங்களுக்கு நீரிழிவுக்காரருக்கு உகந்த சாப்பாடாக. பொடியல், மிரக்கறி கூழ், மற்றது வந்து ராசவல்லி கூழ். ராசவல்லி கூழ். இது மிரக்கறில பொடியல் கூழா. மற்றது வந்து இலைக்கஞ்சி. ஏன்னு சொன்னா இப்ப நாங்கள் சின்னாக்கள் என்னான பிரியாக்கள் சொல்லி சொன்னாலும் இப்ப தனித்தனி உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ள மாட்டேன்னா கவர்த்தி விடுவினோம். இது வந்து சரியான முறையில அவைக்கு வந்து உடம்புல சேரும் அதால வந்து எந்த விதமான பக்க விளைவுகளும் வராது. அப்ப எங்களோட இயற்கை உணவுகளை வந்து நாங்கள் எவ்வாறு தயாரித்து எடுத்துக்கொள்ளலாம்ன்றத வந்து இதுல காண்பிக்கிறோம். இப்ப கூடுதலா வந்து இப்ப டயபெட்டிக்காரர் எல்லாம் அதிகமாக இருக்கிறோம். அப்ப இவ்வாறான உணவுகளை நாங்கள் அருந்தி வரைக்க வந்து நாங்கள் அதுகளை வந்து நோய்கள்ல இருந்து தவிர்த்துக் கொள்ளலாம். அது குடிக்கிற சில டைம் வச்சுக்கிறீங்களா? சரி, ஓகே, நன்றி. Mas